எலெக்ஷன் வந்தாலுமே லாக்டவுன் போட்ட மாதிரி ஊரே காலியாயிருது. எந்த ரோட்ல போனாலுமே டிராபிக் இல்லாம ஈஸியா போலாம். அப்படியே வீட்டுல வந்து பார்த்தா சுட சுட சிக்கன் பிரியாணியை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எங்க அம்மா. பிரியாணின்னு பேப்பர்ல எழுதி ஒட்டினாலே எனக்குலாம் நாக்குல எச்சு ஊறும். பிரியாணி செய்யறத பார்த்தா எச்சு ஊறாதா? வந்து அப்படியே ஜும்மா தொழுகை கிளம்பி வந்து ஜும்மா தொழுகை நல்லபடியா முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுல போய் பார்த்தா பிரியாணியை நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இருக்கிற பிரியாணியை பிளேட்ல போட்டுட்டு அப்புறமா சிக்கன் 65 மொறுன்னு இருந்தது. அதையும் எடுத்துட்டு போய் வச்சு பார்த்தா பிரியாணி நல்லா லைட் வெயிட்ல எண்ணெயே இல்லாம இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா பாருங்க அப்படியே பிளாட் ஆயிட்டேன். சிக்கன் ஈரலை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா மாவு மாதிரி இருக்கும். சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சிக்கன் 65க்கும் காம்பினேஷன் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2 பிளேட் பிரியாணியை அடிச்சு நொறுக்கிட்டு ஓட்டு போட போலான்னு சொல்லி கிளம்பி போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கையில மைய காட்டி என்கிட்ட வெறுப்பேத்திருந்தானுங்க. பாத்தியா நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு, டே இதை பாரு நான் போய் ஓட்டு போட்டு வரேன்னு சொல்லிட்டு நானும் உள்ள போனேன். ஓட்டு போட்டாலும் யாருக்கு போடுறீங்கன்னு பார்த்து கவனமா போடுங்க மக்களே. ஒரு ஓட்டுனால எதுவும் பெருசா மாற போறது இல்ல. ஆனா அந்த ஒரு ஓட்டு கூட இப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓட்டர் ஐடியா கூட எங்கேயோ வச்சுட்டேன். சரி இந்த பேப்பர் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். நல்லபடியா ஓட்டு போட்டேன். அப்படியே வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.